everyone, welcome back to my channel Elite Trendy Fashion. Fashion na உங்களுக்கு ரொம்ப passion அப்படினா இந்த channel உங்களுக்காக. And இந்த வீடியோல எந்த மாதிரி neck patternக்கு எப்படி உங்களை accessorize பண்ணிக்கணும் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். And before get into the video, myself Sangeeta, Elite Trendy Fashion boutique மதுரையில இருக்கு. நீங்க மதுரை நியர்பை இருந்தீங்கன்னா டைரக்டா ஷாப்க்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். Every week புது dresses launch பண்ணிட்டு இருக்கோம். and அது எல்லாமே உங்களோட பிரத்யேக மெஷர்மென்ட்க்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க அதர் தென் மதுரையா இருக்கீங்க அப்படினா நோ ப்ராப்ளம். நம்ம கிட்ட வெப்சைட் இருக்கு www.elitetrendyfashion.com ல நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம் and ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். and எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9655975243 நம்பருக்கும் நீங்க பிங் பண்ணலாம். Now coming back to the topic, எந்த நெக் லைனுக்கு எந்த மாதிரி அக்சஸரிஸ் போடுறோம்? ஏன்னா ட்ரெஸ் ஓரளவுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணிடுவோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஜுவல்லரி போகணுன்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா? ட்ரெஸ்ஸுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அக்சஸரி போகணும்னா அதுவும் ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இந்த குழப்பங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வெரி 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 சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ட்ரெஸ்ஸோட நெக் லைன் ஆர் நெக் பேட்டர்ன் நீங்கள் எது மாதிரி போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஜுவல்லரி சூஸ் பண்ணுங்க. அது ரொம்பவே உங்களை குழப்பாம ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய நெக் பேட்டர்ன் வந்து ஒரு ரவுண்ட் நெக் இருக்கு, ஒரு டீப் ரவுண்ட். ஏன்னா மேக்சிமம் எல்லாருமே டீப் ரவுண்ட் நெக் தான் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி டீப் ரவுண்ட் நெக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நெக்லஸ் டைப் போடலாம். ஏன்னா நெக்கு கீழே வந்துருது, அந்த ஒரு எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ற மாதிரி நீங்க நல்லா கழுத்துக்கு அகலமாவே ஒரு சாக்கர் போடலாம். அதே ட்ரெஸ் அந்த ரவுண்டே வந்து பிளெயினா இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா ஒரு லாங் செயின் போட்டு இந்த இடத்துல பெண்டன்ட் வர மாதிரி நீங்க போடலாம். இது ரவுண்ட் நெக் லைனுக்கு. அண்ட் செகண்ட் நெக் லைன் நம்ம யூஸ்வலா நம்ம பார்க்கறது பா நெக் லைன். ஸோ ஒன்று ரவுண்டு போடுவோம், இல்லை பா போடுவோம், இல்லைனா ஸ்வீட் ஹார்ட் மாதிரி போடுவோம். எப்படின்னா பா நெக் லைனும் இருக்காது, ரவுண்டும் இருக்காது, வேற ஏதாவது ஸ்டாரோ இல்லை ஸ்வீட் ஹார்ட்டோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நெக்லஸோடயே சேர்த்து பெண்டன்ட் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நீங்க போடுறது ரொம்ப ஆப்டா இருக்கும். லைக் நான் எப்படி சொல்றேன்னா, வெறும் இப்போ நான் போட்டிருக்கிறது வெறும் சாக்கர் மட்டும் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இல்லாம நெக்லஸ் இருக்கும், அதுக்கு கீழேயே பெண்டன்ட் இருக்கும். அந்த மாதிரியான நெக்லஸ் டைப் வந்து உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ரவுண்ட் நெக் லைக் ஸ்டார் நெக்கா இருக்கலாம், ஸ்வீட் ஹார்ட்டா இருக்கலாம், அதுக்கெல்லாமே ரொம்ப அம்சமா பொருத்தமா இருக்கும். நவ் அடுத்த நெக் லைன் நம்ம என்ன பண்ணுவோம்? வி நெக். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட வி நெக் தான். ஆலியா ஸ்டைல் நிறைய இப்போ வந்து ட்ரெண்டில் போயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் நான் இந்த ஆலியா கட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபேப்ரிக்ல. அண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதுவுமே நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு வி நெக் போட்டிங்க அப்படின்னா, வி நெக்னாலே கோ ஃபார் சாக்கர். சிம்பிள். ஏன்னா இது வியா இருக்கிறதுனால சாக்கர் போடுறப்போ ரொம்பவே ஆப்டா இருக்கும். ஏன்னா இதுவும் வி, நம்ம போடுற நெக்லஸும் வி டைப்ல இருந்ததுன்னா அது அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஸோ இஃப் இட் இஸ் அ வி நெக்லைன், கோ ஃபார் சாக்கர். வெரி 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 சிம்பிள். நவ் இப்போ காலர் டைப் நிறைய பேர் விரும்புறாங்க. அப்போ காலர் டைப்புக்கு எப்படி போடலாம்? ஜஸ்ட் கோ டு த லேயர் செயின்ஸ். அப்படியே ஒரு லேயரோ ரெண்டு லேயரோ, சாரி ஒன்று எப்படி லேயரா இருக்க முடியும், ரெண்டு தான் லேயரா இருக்க முடியும். ஸோ ரெண்டு லேயரோ மூணு லேயரோ அந்த மாதிரி உங்களை எவ்வளோ டீப்பாக நீங்கள் அந்த நெக் இறக்கிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி லேயர் செயின்ஸ் வந்து காலர் நெக்குக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லா நெக் பேட்டர்னும் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், க்ளோஸ் நெக். இப்போ நிறையா பேர் வந்து க்ளோஸ் நெக் போடுறாங்க, க்ளோஸ் நெக் போட பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, க்ளோஸ் நெக் போட்டு அகெயின் நெக்லஸ் போட்டாங்கன்னா அந்த நெக் லைனே நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் க்ளோஸ் நெக் போடுறீங்க அப்படின்னா யோசிக்காம ஒரு லாங் செயின் போட்டுருங்க. அது நல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸா இருந்தது அப்படின்னா அந்த க்ளோஸ் நெக்குக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் பீஸுக்கும் சூப்பராக எடுத்து கொடுக்கும். அண்ட் இது வந்து வெரி சிம்பிள் பாயிண்ட். உங்களுடைய நெக் லைனை வச்சு நீங்க ஜுவல்லரி சூஸ் பண்றது உங்களை ரொம்ப குழப்பிக்காம ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணாம இப்படின்றது கூட நீங்க செலக்ட் பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். Until this is Sangeeta saying bye bye.